ஹலோ! ரமா பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது தபோவனம் ஸ்ரீ சத்யசாயி சச்சரிதம் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் புனிதமான வாழ்க்கை சரிதம் தொடர்கிறது. சேவை விண்ணுலகத்துக்கு இட்டுச் செல்கிறது. மனமு வந்து செய்யும் தன்னலமற்ற சேவைக்கு பகவான் ஸ்ரீ சத்யசாயி மாபெரும் மதிப்பு தருகிறார். அனைத்து ஆன்மீக சாதனை முறைகளிலும் அதுவே இணையற்று உயர்ந்ததாகும் என்று கூறுகிறார். பல்வேறு பிரச்சனைகளால் மன அமைதியை இழந்து பல மனிதர்கள் மன துன்பத்துடன் பிரசாந்தி நிலையத்திற்கு வந்து சேருகிறார்கள். அவர்களிடையே சில மனிதர்கள் உடல் நோயாலும் மன நோயாலும் துன்பப்படுகிறார்கள். அனைவருக்கும் சிகிச்சை தருவதுதான் எனது வேலை. மருத்துவர் முக்கிய சிகிச்சையினை முடித்த பின்னர் நர்சுகள், கம்பவுண்டர்கள், அட்டெண்டர்கள் ஆகியோர் சிகிச்சையின் பிற அம்சங்களுக்கு பொறுப்பேற்று செயல் புரிகிறார்கள். அதேபோல சேவாதள தொண்டர்களான உங்களுக்கு சேவை செய்வதற்காக வாய்ப்பு தருகிறேன். நகர்மனா நப்ர ஜுயா தனேன தியாகேனைகென அம்ருத்தத்வ மனசுஹு. மறைகளில் கூறப்பட்ட சத் கர்மங்களோ சந்ததிகளோ செல்வமோ பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து விடுதலை தரப்போவதில்லை. தியாகம் ஒன்றே அமரத்தன்மையை வழங்க வல்லது. வேதங்கள் இந்த உண்மையினை தான் பிரகடனம் செய்கின்றன. முழுமையான தன்னலமற்ற உணர்வுடன் கூடிய தியாக புத்தி ஒருவனது சேவைக்கு சிறப்பம்சமாக இருக்க வேண்டும். பரமபதத்தை அடைவதற்கு இதுவே ராஜபாட்டை. அனைத்து வகை சாதனா மார்க்கங்களிலும் சேவையே மிக உன்னதமான இடத்தை வசிக்கிறது. தர்மத்துக்கு உயிரூட்டுவதன் மூலம் மனித சமுதாயத்துக்கு செய்ய வேண்டும் என்று இறைவனே மனித வடிவில் அவதாரம் செய்திருக்கிறார். அவர் கணக்கற்ற வடிவில் அவதாரம் செய்திருக்கிறார். அது கணக்கற்ற சேவை பணி திட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் மனிதனும் தன்னலமற்ற சேவைக்கு தன்னை அர்ப்பணித்து கொள்ள முன்வந்தால் கடவுளின் அருள் அவனுக்கு கிட்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. சேவை பணி பிரசாந்தி நிலையத்துக்குள்ளே தான் செய்யப்பட வேண்டும் என்பது அவசியமல்ல. துன்பமுற்றோர், வறியவர், அவசிய தேவையுள்ளவர் யாராயினும் எவராயினும் கிராமத்திலோ யாத்திரை செல்லும் இடத்திலோ வேறு எங்காவதோ எந்த இடத்திலாயினும் எந்த பொழுதாயினும் மனம் கோணாது சேவை செய்யுங்கள். பொதுவாக தனியாக தண்ணீருக்கு விலை ஏதும் இல்லை. ஆனால் பாலுடன் சேரும் போது தண்ணீரின் மதிப்பு கூடுகிறது. அதே போல சுவாமியின் புனித செயல்களில் ஏதாவது ஒன்றுடன் உனது சேவையும் சிறிதளவு சேர்ந்தால் நீ செய்யும் சேவையின் பயன் அதிக கனமும் பரிமாணமும் உச்சிறப்பும் கொண்டதாகிறது. ஒரு சமயம் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது பக்தனும் கவியும் சாதுவுமான சூர்தாசரிடம் உனக்கு என்ன ஆசை என்று கேட்டுவிட்டு உடனேயே சொன்னதை மறந்து எனக்கு நீ சேவை செய்ய சம்மதமா என்று கேட்டார். சூர்தாஸ் பணிவுடன் பதில் கூறினார். கிருஷ்ணா, உனக்கு நான் சேவகனாக மாறினால் அதனால் எனக்கு அகம்பாவம் ஈகோ அதிகரிக்கும். உனக்கு சேவை செய்ய கணக்கற்ற மனிதர்களுக்கு பக்தியும் திறமையும் தகுதியும் உரிய வசதிகளும் இருக்கின்றன. அதே சமயத்தில் உதவியும் போஷணையும் தேவைப்படுகின்ற தாழ்ந்த நிலையுள்ள பக்தர்கள் பலர் உனக்கு இருக்கின்றனர். அத்தகைய துரதிர்ஷ்டம் வாய்ந்த மனிதர்களுக்கு சேவை புரியும் நற்பேற்றை எனக்கு தந்து அருள் புரிவாய். என்னை மகிழ்வித்து எனக்கு நிறைவு தர வேண்டுமெனில் ஒவ்வொரு உயிரிலும் என்னை கண்டால் போதும். எனக்கு சேவை செய்வது போலவே என்னை வழிபடுவது போலவே அனைத்து உயிர்களுக்கும் சேவை செய். அது மட்டும்தான் மிகவும் பொருத்தமான வழிபாட்டு முறையாகும். அது மட்டுமே உன்னை என்னிடம் கொண்டு வரும் புனிதமான வழியாகும். வாழ்க்கை முழுவதும் ஆன்மீகத்தை பராமரித்து வா. கொடைக்கானலில் உள்ள மாணவர்களிடம் பேசும்போது பகவான் பாபா ஒரு சமயம் மகிழ்ச்சி தரும் ஒரு உருவக கதையை கூறினார்.
அது வேடிக்கையாகவும் ஆழமான கருத்து கொண்டதாகவும் இருந்தது. உலகில் உள்ள காய்கறிகளுள் அனைத்துக்கும் இடையே யார் உயர்ந்தவர் என்ற போட்டி எழுந்தது. அவற்றுக்குள் உடன்பாடு ஏற்படாததால் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளிடமும் அவைகள் வந்து அவர்கள் கூறுவதை கேட்டு பின் தீர்ப்பு வழங்குமாறு வேண்டினர். அவர்கள் பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து மும்மூர்த்திகளும் பூமிக்கு வந்தனர். ஒவ்வொரு கரிகாய் கூறுவதையும் இரக்கத்துடன் பொறுமையாக நுண்ணிய உணர்வுகளையும் புரிந்து கொண்டனர். முடிவில் ஒரு குறிப்பிட்ட கரிகாயை தேர்ந்தெடுத்து அதுவே மிகச் சிறந்தது என தீர்மானித்தனர். அது என்ன? பணிவு மிகுந்த வெங்காயம். அனைத்து கரிகாய்களும் அதிர்ச்சி அடைந்தன. ஒவ்வொரு கரிகாயிலும் ஏதாவது ஒரு அற்புதமான நல்லியல்பு இருக்கும். அப்படி இருக்க மும்மூர்த்திகள் இந்த முடிவுக்கு வந்ததேன்? அவைகளின் மனக்குறையை அறிந்து மும்மூர்த்திகளும் காரணம் கூறினர். உங்கள் அனைவருக்குமே போற்றத்தகுந்த குணங்கள் இருப்பது உண்மைதான். ஆனால் வெங்காயத்துக்கு உள்ள குறிப்பிட்ட ஒரு குணம் உங்கள் யாரிடமும் இல்லை என்று துணிந்து கூறலாம். வாழ்க்கை முழுவதும் தனது மனம் மாறாமல் வாழ்கிறது. ஆகவே தான் அதன் சார்பில் நாங்கள் தீர்ப்பளித்தோம். வெங்காயம் போலிருங்கள். மகிழ்ச்சியோ துக்கமோ சுகமோ கஷ்டமோ ஒரு பொழுதும் கடவுளிடம் கொண்ட பக்தியை விட்டு விலகாதிருங்கள். இந்த விளக்கம் குறைப்பட்ட அனைத்து காய்கறிகளும் ஆறுதல் அளித்தது. தாடியை நீவிவிட்டு கொண்டு பிரம்மா வெற்றி பெற்ற வெங்காயத்துக்கு ஆசி வழங்கினார். நான் இருக்கும் வரை எனக்கு இருப்பது போன்று தாடியும் இருக்கும். விஷ்ணு வெங்காயத்தை ஆசிர்வதித்தார். உன்னை மேலும் கீழுமாக வெட்டினால் உள்ளே எனது சின்னமான சங்கினை பக்தர்கள் காண்பர். குறுக்கில் வெட்டினால் எனது இன்னொரு சின்னமான சக்கரத்தை பக்தர்கள் காண்பர். நீங்கள் வெங்காயத்தை வெட்டி பார்த்தால் உங்களுக்கு இந்த உண்மை புரியும். சிவபிரான் அதனை ஆசிர்வதித்தார். உனக்கு ஒரு உத்தரவாதம் தருகிறேன். உனக்கு துன்பம் தர யார் முயன்றாலும் அவர்கள் கண்ணீர் சிந்துவர். இதனையும் நீங்கள் அனுபவத்தில் தெரிந்து கொள்ளலாம். பணிவுள்ள இந்த கரிகாயின் எளிய கதை ஒரு ஆழ்ந்த உண்மையினை தெரிவிக்கிறது. கடவுளிடம் தீவிரமான நிலை மாறாத பக்தி கொண்ட ஒருவன் ஒப்பற்றவன். அவன் தர்மம் நிறைந்தவன், இறையருள் பெற்றவன். அவனுக்கு யாரும் தீங்கிழைக்க இயலாது. ஓம் ஸ்ரீ சத்யசாயி பரபிரமனே நமக. சாந்தி சாந்தி சாந்தி. 17ஆம் அத்தியாயம் முடிவுற்றது. நன்றி, வணக்கம். ரம பூ போட்டு